குடியிருக்கின்றதோ அங்கேதான் அரசன் வாழ்கிறார். அதான் கடலில் அலைகள் மாதிரி நம்மளுக்கு ஆண்டவன் அருள் கிடைக்க வேண்டும். ஒரு கடலாக இருக்கின்ற வாழ்க்கையில் அந்த அலைகள் மாதிரி நம்மளுக்கு ஆண்டவனோட அருள் கிடைக்க வேண்டும். இடைவிடாமல் நம்மளுக்கு அந்த அருள் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அருளால தான் நம்ம எல்லோரும் வாழ வேண்டும். அதான் சுவாமி சொல்லுவேன், மனதாலே அருளை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அழகு அங்கதான் இருக்கின்றது. இந்த உருவத்தோட அழகோ அலங்காரம் ஒன்றும் நிரந்தரமாக இருக்காது. அதெல்லாம் காற்று மழைகள் வரும்போது அதெல்லாம் மாயும் மறையும். ஆனா அந்த உள்ளத்தினுடைய அழகு, அந்த உள்ளத்தினுடைய அலங்காரம் அது நிரந்தரமாக இருக்கும். அதுதான் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த அருளை மட்டும் நினைத்து கொண்டு, முருகா நீயே எனக்கு தாயும், நீயே எனக்கு தந்தையும், நீயே என் சத்குரு, நீயே என் கண்கண்ட கடவுளும், நீ இல்லாமல் உயிரில்லை முருகா, நீ இல்லாமல் எனக்கு உறவும் இல்லை முருகா, நீ இல்லாமல் எனக்கு உலகம் இல்லை முருகா, உன்னை உணர்ந்து வாழ்ந்து உன் பாதத்தோடு இருந்து இந்த உலகத்துக்கு தொண்டுகள் செய்வதற்கு எனக்கு அருள் கொடு முருகா என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலகமளவில வாழுகிற தர்மத்தை வாழ வைக்கின்ற கடமை எனக்கு கொடுங்க முருகா. என் கடமை நான் செய்ய வேண்டும் முருகா. என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் முருகா. என் கூட பிறந்தவங்களை நான் காப்பாற்ற வேண்டும் முருகா. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால் முடியாத உதவிகள் செய்ய வேண்டும் முருகா. நான் எடுத்த முடிவுகளில் எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும் முருகா. அதுக்கு நீ அருள் கொடுக்க வேண்டும் முருகா. அருள் இல்லைனா இதுவும் ஓடாது. எல்லாம் வாழணும், வளரணும், வெற்றி அடைய வேண்டும் என்றால் உன் அருள் இருந்தால் தான் நடக்கும் முருகா. அதை நான் உணர்ந்து விட்டேன் முருகா. உன் அருள் மட்டும் போதும் முருகா. நான் ஒரு கர்ப்ப குழந்தை மட்டும்தான் முருகா. நான் ஒரு கர்ப்ப குழந்தை மட்டும்தான் முருகா. உன் கர்ப்ப கிரகத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய குழந்தை மட்டும்தான் முருகா. நான் என்னுக்குள் இருக்கிற அந்த அகம்பாவத்தை எல்லாம் நீக்கி, அகங்காரத்தை எல்லாம் நீக்கி ஆன்மாவை உணர்ந்து ஆண்டவருடைய பாதம்தான் சர்வம் என்ற சத்தியத்தை உணர்ந்து வாழுவதற்கு எனக்கு அருள் கொடு முருகா. மானசீகமாயிட்டு இதெல்லாம் சங்கல்பம் பண்ணி அப்பாவையும் கையெடுத்து கும்பிடுங்கோ, கையெல்லாம் கும்பிடுங்கோ. 2 கைகளையும் எடுத்து அப்பா அம்மாவை நல்லா மனசால சங்கல்பம் பண்ணுங்கோ. உங்கள் அப்பா அம்மாவோட அருள் இல்லைனால் இந்த உலகத்தில் எதுவும் உங்களுக்கு சாதிக்க முடியாது. அந்த அப்பாவுடைய அம்மாவுடைய அருளால தான் ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் நம்ம இருக்கின்றோம். ஆயுளில் இருந்து ஆயுள் கொடுத்து நம்மளை எல்லாம் வாழ வைப்பது அப்பா. ஆரோக்கியத்தில் இருந்து ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை வாழ வைப்பது அம்மா. சக்தியும் ஞானமும். சக்தி கிடைத்து விட்டது அம்மாவோட அருளாலே, ஞானம் கிடைத்து விட்டது அப்பாவோட அருளாலே. சக்தியும் ஞானமும் சங்கமமாயிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நம்மளுக்கு ஆண்டவன் படைத்திருக்கின்றார். அதான் ஞானவேல் முருகா, சக்திவேல் முருகா, அப்புறம் வெற்றிவேல் முருகா. ஞானமும் நம்மளுக்கு ஒத்துழைக்க வேணும், சக்தியும் நம்மளுக்கு ஒத்துழைக்க வேணும், உள்ளவும் நம்மளுக்கு ஒத்துழைக்க வேணும், உருவமும் நம்மளுக்கு ஒத்துழைக்க வேணும். அப்பதான் உலகத்தில் நம்மளுக்கு வெற்றி அடையலாம். அதுக்கு தான் சாமி எப்போ சொல்லுவோம், அப்பா அம்மாவோட பாத நமஸ்காரம் பண்ணுங்கோ, மானசீகமா பண்ணுங்கோ. அப்பா அம்மாவில எந்த விதமான ஒரு விரோதமும் வாழ்க்கையில எல்லா அளவில கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது இங்கே இருந்தே விட்டுங்கோ. இன்னிலிருந்து அப்பா அம்மாவோட பாத தரிசனத்தினாலதான் எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோட வாழுங்கோ. அந்த பாதத்தை கழுவி அந்த தீர்த்தத்தை தலையில தளித்து விட்டால் அதுதான் சர்வகங்கா. அதுதான் உண்மையான கங்கை. அந்த கங்கை நம்ம திரசிலை தளித்து விட்டால், நம்ம கண்ணை அந்த தீர்த்தத்தாலே துடைத்து விட்டால் இந்த மாயைகள் எல்லாம் மறையும். உண்மையெல்லாம் உன்னுக்கு தெரியும், ஒளியாய் தெரியும். அதெல்லாம் அதனால அப்பாவுடைய அம்மாவுடைய பாத சேவையில் நித்தியம் இருக்க வேண்டும். அங்க ஒரு படம் வைத்திருக்கின்றது. அங்க அந்த படத்துக்கு கீழே ஒரு ஹனுமான் சாமி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார்? சீதாவுக்கும் ராமனுடைய பாதத்தில் பாத்தீங்களா, அந்த சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். அத மாதிரி நம்ம இருக்க வேணும். அங்கதான் பக்தி, அங்கதான் சக்தி, அங்கதான் முக்தி. அங்கிருந்துதான் சக்தி வரும், அங்கிருந்துதான் பக்தி வரும், அங்கிருந்துதான் முக்தி வரும். அந்த ஹனுமான் மாதிரி நம்ம இருக்க வேணும். உருவத்தால் நம்ம யாரும் ஹனுமான் கிடையாது, உள்ளத்தால் நம்ம ஹனுமான் மாதிரி தான் இருக்க வேணும். ஆத்ம பக்தியில் இருக்க வேணும். இந்த அப்பா அம்மாவுடைய பாத சேவனத்தில் சதா இருக்க வேண்டும். அதோட
குரு ஸ்மரணையில் இருக்க வேணும். குருவோட ஸ்மரணை எப்போ நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேணும். எல்லாத்துக்கும் குரு வேணும். அந்த குருவோட சங்கல்பத்தில் இருந்துதான் பகவானுடைய சாநித்தியம் வரும். குரு எங்க சங்கல்பம் பண்றாரோ அங்க சாநித்தியம் தெரியும். அதுக்குதான் குரு ஸ்மரணா நம்ம வாழ்க்கையில நிறைவா இருக்க வேணும். ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் ஒவ்வொரு செய்கைகளிலையும் உங்களுக்கு நிறைய குருவோட சங்கல்பம் இருக்க வேணும். இதெல்லாம் குரு மூலியமா தான் நடக்கும். இன்னைக்கு இப்ப நம்மளெல்லாம் இங்கே கூடியிருந்து இப்படியான சேவைகள் எல்லாம் செய்வதற்கு ஆரம்ப காரணம் தாயும் தந்தையுமாக இருந்தாலும் இதெல்லாம் ஆயத்தப்படுத்துவதற்கு பாதை காட்டுவது ஒரு குரு. அப்ப அந்த குரு ஸ்மரணா எல்லாத்துக்குள்ளே இருக்க வேணும். எல்லாத்துக்குள்ளே அது இருக்கு. காலில் போட்ட செப்பல்ல கூட குரு இருக்கிறார். அதுவும் ஒரு குரு தான் உருவாக்கி இருக்கின்றது. கையில கட்டின வாட்சில கூட குரு இருக்கிறார். கையில இருக்கிற மொபைல்ல குரு இருக்கிறார். எல்லாம் ஒரு குரு மூலியம் தான் உருவாயிருக்கின்றது. அதுக்கு ஏதாச்சும் குறைகள் வந்துவிட்டால் அது ஒரு குருட்ட கொடுத்தாதான் அது திருத்தி கொடுப்பார். எல்லாத்துக்கும் குரு வேணும். குரு மீனிங் சர்வீஸ் சென்டர். சர்வீஸ் பண்றது குரு. நல்லா இருக்கிறேன் என்று நினைத்தாலும் கூட ஏதாவது நல்லா இருக்கிறதை அழிப்பதற்கு நம்மளை சுத்தி கொண்டிருந்தால் அது குருவினுடைய பார்வை நம்ம மேல பட்டால் அது நம்மளை விட்டு விலகிவிடும். எது நல்லா இருக்கின்றதோ அது என்னைக்குமே நல்லா இருக்கும். அதான் குருவினுடைய பார்வையில் இருக்க வேண்டும். அந்த பார்வை நம்ம மேல பட்டா போதும். ஆனா அந்த பார்வையோடு இருக்க வேணும். அப்பதான் அது மேலப்படும். எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தால் அது நம்ம மேலப்படாது. அதான் குரு பாத ஸ்பர்ஷனம், குரு நேத்திர தர்ஷனம், குரு நாமஸ்மரணா, குரு நாமஸ்ரவணம். இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேணும். நேத்திர தர்ஷனம், பாத ஸ்பர்ஷனம், சிரவணம், இது மூணும் இருக்க வேண்டும். கண்களுக்குள் பார்க்க வேண்டும், பாதத்தை பிடிக்க வேண்டும், சொல்லுவது கேட்க வேண்டும். இது மூணும் தான் குரு மகத்துவம். ஓம் சரவண பவா. அதோட நம்மளுக்கு எல்லாம் வாழ்வதற்கு தேவையான வைபவங்கள் எல்லாம் கொடுக்கின்றோமே. நம்ம பூஜை செய்வதாக இருந்தால் பூஜை படிச்சுட்டு தான் பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய வேண்டிய பொருள்கள் எல்லாம் யாரு கொடுத்திருக்கின்றது? அந்த பூ யாரு கொடுத்திருக்கின்றது? ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அதான் வைபவங்கள் எல்லாம் கொடுப்பது ஆண்டவன். வாழ வேண்டிய வைபவங்கள் எல்லாம் கொடுத்து நம்மளை எல்லாம் நல்லபடியா வாழ வைக்கிறோமே ஆண்டவன். அந்த ஆண்டவனையும் நீங்கள் இறுக்கி பிடிக்க வேண்டும். இறுக்கி பிடிக்க வேண்டும்.